Hi guys, welcome back to the Real Cricket Friend YouTube channel. ஸோ இன்னைக்கோட வீடியோவில் இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நோட்டில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்டெப்த்தாக மேட்ச்சில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, டாஸ் டிசிஷன் வந்து பார்க்கும்போது நம்ம ப்ரிவியூவில் என்ன சொன்னோம்னா, எந்த டீம் டாஸ் ஜெயிக்குதோ அவங்க வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பட் இந்தியாவுக்கு அது ஃபார்ச்சுனேட்டாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இங்கிலாந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாஸ் ஜெயிச்சுட்டு நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஸ்டில் ஒரு வெரி வெரி க்ளோஸ் கேம், அரௌண்ட் 500 ரன்ஸ், அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனால் 499 ரன்ஸ் ஸ்கோர் ஆகப்பட்ட இந்த கேமில் ரொம்ப ஒரு தின்னஸ்ட் மார்ஜின்ஸில் தான் இங்கிலாந்து இந்த மேட்சை தோத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். வைல் கம்மிங் இன் டு பேட் இந்தியா எவ்வளோ அடிச்சாங்க அப்படின்னா, நம்ம ப்ரிவியூவில் சொன்ன எதிர்பார்த்த ஒரு ஸ்கோர் வந்து 220க்கு மேல் அடிச்சா இந்தியா சேஃபாக டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்தியா ஸ்கோர்ட் ஹியூஜ் டோட்டல் ஆஃப் 253 ஃபார் 7 in their 20 overs. ஸோ அதில் எப்படி சொல்ல 250 இப்போ 200 இருக்கிற மைண்ட் செட்டு ஒரு டீம் சேஸ் பண்ண வரதுக்கு 250 சேஸ் பண்ணுறோன்றது அந்த மைண்ட் கேம்ஸ் தான். ஸோ அதிலே இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓப்பனிங்ல எப்பயும் போல அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனதுக்கப்புறம் சஞ்சு அகைன் பிளேட் அ ஃபென்டாஸ்டிக் நாக். போன மேட்ச் அவர் அடிச்சுமே நான் பெருசாக அவரை நம்ம சேனல்ல வந்து எப்படி சொல்ல உயர்த்தி பேசலை. ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்பயுமே எனக்கு அது இருக்கு. ஐ ஸ்டில் ஃபீல் தட் சஞ்சு எப்பயாவது அடிப்பார், இஸ் நாட் வெரி கன்சிஸ்டன்ட். பட் இப்போ அட் திஸ் மொமெண்ட் இவ்வளோ கேவலமா அபிஷேக் சர்மா விளையாடுற ஒரு எண்டில் இருக்கும்போது அதர்ல சஞ்சு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்ல ஸ்டெப் அப் பண்றதுக்கு வந்து ஐ ஹேவ் டு கிவ் இட் ரியலி டு சஞ்சு சாம்சன். இட்ஸ் காட் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஹி பிளேட் அ ஃபென்டாஸ்டிக் நாக், ஒரு 89 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல இஷான் கிஷன் வந்து அவரும் ஒரு 18 பால் 39 ரன் அடிச்சாரு. சர்ப்ரைசிங்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4ல ரெகுலரா சூரியகுமார் யாதவ் வந்துட்டு இருந்தவர் வராம சிவம் டுபேவை ப்ரமோட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மூவ் செம்மையா ஒர்க் ஆச்சுன்னே சொல்லலாம். இஸ் ஸ்கோர்ட் 43 ரன்ஸ். ஸோ அதுல என்ன முக்கியம் அப்படின்னா, எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவரும் ஸ்டெப் அப் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அகைன் சூரியகுமார் வந்து ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச்ல அடிச்ச அந்த ஒரு நாக் அப்புறம் பெருசா அவர் பேட்ல இருந்து ரன் வரல அப்படின்றது ஒரு கன்சர்ன் தான். இதுக்கப்புறம் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். ஃபைனல் இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சூரியகுமார் பெருசா ரன் அடிக்கல அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து பாண்டியா வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் ஐ ஹவ் டு ரியலி கிவ் அப்ரிசியேஷன் டு திலக் வர்மா. என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். என்ன அப்படின்னா, திலக் வர்மா அந்த நம்பர் 6, நம்பர் 5, நம்பர் 7 இந்த 3 ஸ்பாட்ல ஒரு மேக்ஸிமம் நம்பர் 6ல ஆடக்கூடிய ஒரு ஃபியூச்சர் T20 பிளேயரா இந்தியாவுக்கு இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அதுல தான் அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம ப்ரிவியூ சில மேட்சஸ் முன்னாடி இருந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒருவேளை திலக் வர்மாவோட ஸ்பாட் தான் பிரச்சனையோ, அவர் அந்த ஒன் டவுன் தான் அவருக்கு சரியா வரலையோ, ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்லயுமே 5ல தான் விளையாடுறாரு அப்படிங்கும்போது அந்த மேபி அவர் T20 கெரியர் இந்தியாவுக்கு ஸ்டார்ட் பண்ணப்பயுமே 6ல 7ல ஒரு ஃபினிஷரா விளையாண்டுருந்தாரு. ப்ரிடாமினன்ட்லி அட் நம்பர் 5 அண்ட் நம்பர் 6, எஸ்பெஷலி நம்பர் 6ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்பாட் அவர் கரெக்டா ஒர்க் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2-3 மேட்ச் இருக்கு. அதுல அதே மாதிரி தொடர்ந்து அடிச்சாருன்னா கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து அந்த ஒரு 3 6 உண்மையிலே அந்த ஒரு கடைசியில் அந்த 7 பால் 21 அப்படின்றது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மேட்ச் மேபி ஃபைனல்லையும் அதே மாதிரி அவருக்கு அந்த நம்பர் 6 ஆர் நம்பர் 5 ஆர் நம்பர் 7ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அதுலயே அவர் ஸ்டெப் அப் பண்ணிட்டாரு அப்படின்னா ஐ திங்க் திலக் வர்மா வந்து அவரோட ஸ்பாட் தான் பிரச்சனையே தவிர as a player I think is really good. So I have to give really appreciation to Tilak Verma. And இப்போ 253 சேஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இங்கிலாந்து வரும்போது அவங்க டாப் 3 ஃபெயில்டு. ஸோ அதுல நம்ம பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சொல்லி இந்த பட்லர் மட்டும் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான் மேட்ச் காலி அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 25 ரன் அடிச்சாரு. ஹி லுக் பெட்டர். அதாவது இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் நல்ல டச்ல தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் வருண் சக்கரவர்த்தி அவரோட விக்கெட் எடுத்துட்டாரு. இருந்தாலுமே இங்கிலாந்து சைட்ல இருந்தும் சரி, இந்தியா சைட்ல சரி, பெருசா எந்த பவுலர்ஸுமே ரொம்ப எக்கனாமிக்கலா போட முடியல. ஒரு 499 ரன் ஸ்கோர் ஆகப்படுற ஒரு பேட்டர்ஸ் பாரடைஸான கேம்ல எப்படி பவுலர்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 12 13 எக்கானமி கொடுக்காம ஒரு 8 9 10 கொடுத்த பவுலரே இங்க பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க டாப் 3 ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஓவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தென் கேம் ஜாக்கப் பெத்தல். என்னமான அடி அப்படின்னா, அவரோட ஓடிஐ செஞ்சுரி அண்ட் டெஸ்ட் செஞ்சுரி அண்ட் T20 செஞ்சுரி மூணுமே டைரக்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்திருக்கு. அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவர் எந்த செஞ்சுரிஸுமே அடிக்காம இங்கிலாந்துக்குள்ள வந்தாரு. நான் அவரை வந்ததுலேருந்து ஃபாலோ பண்றப்ப என்னடா ஒரு பிளேயர் டொமஸ்டிக்லேயே ப்ரூவ் பண்ணாம அவனை கூட்டிட்டு வந்து விளையாட வைக்கிறாங்க, இது கரெக்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் கிட்ட ஏதோ ஒரு ஹேஸ் த டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக், அது ஒரு செமிஃபைனல்ல 100 அடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே இல்ல. ஸோ ஒரு 105 ரன் அடிச்சாரு. ஒரு ஒன் மேன் ஆர்மியா அந்த கேம் எடுத்துட்டு போறான்னு சொன்னா. அதுக்கப்புறம் லிட்டில் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் டாம் பேண்டன், அப்புறம் சாம் கரன் எல்லாரும் இருந்தாலுமே பெருசா இந்த மேட்ச கடைசியில அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்தியா யூஸ்ட் த சீட் கோட் ஆஃப் பும்ரா அண்ட் பாண்டியா. ஸோ அந்த ஓவர்ஸ் வந்து லாஸ்ட்ல வந்து நல்லா கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அது பும்ராவோட ஓவர்லாம் சொல்லவே தேவையில்ல. ஸோ கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஓவர்ல 30 ரன் தேவை அப்படின்னு இருக்கும்போது ஆர்ச்சர் ஒரு 3 சிக்ஸ் அடிச்சாரு. எப்படி சொல்ல, சர்ப்ரைசிங்கா அகைன் சிவம் டுபே வந்து லாஸ்ட் ஓவர் போட்டாரு. ஏன்னா அக்சரோட ஒரு ஓவர் தான் மிச்சம் இருந்துச்சு. நம்ம ப்ரிவியூல என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் இல்லாம கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, பட் ஃபைனல்லே அது மாதிரி தப்பிப்பீங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டாங்க. அதை நெக்ஸ்ட் ஃபைனல் மேட்ச்க்கான இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனலோட ப்ரிவியூல அதை பத்தி பேசுவோம், பிளேயிங் லெவன் பத்தி. பட் இந்த மேட்சை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு 246 ரன்ஸ் நெருக்கி வந்து ஒரு 7 ரன்ஸ்ல இங்கிலாந்து தோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்துக்குமே அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஆர்ச்சர் ஒரு கடைசியில் ஒரு 3 சிக்ஸ் அடிச்சார். எப்படி பார்த்தாலுமே அவரால் அந்த கேம் எடுத்துக்கொண்டு போய் ஜெயிக்க வைக்க முடியல, பிகாஸ் இட் வாஸ் டூ லேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படியும் அந்த மேட்சை இந்தியா ஒரு 7 ரன்ஸ் அப்படின்ற வித்தியாசத்தில் ஒரு தின்னஸ்ட் மார்ஜினில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்தியாவிலேருந்து நம்ம பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஷான் கிஷன் சொன்னோம். அது ஓவர்லோக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 18 பால்ல 39 அப்படின்றது he made the impact. இப்போ T20 கிரிக்கெட்ல எல்லா மேட்ச்லயுமே 50 100 எதிர்பார்க்க முடியாது. அந்த இம்பாக்ட் தானே முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இஷான் ஒரு லோக் அது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். லக்கிலி அண்ட் லக்கிலியை தாண்டி எஸ் ஆப்வியஸ்லி இந்தியாவுமே பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் டு பி எப்படி சொல்ல, ஒரு ஒன் சைடட் அஃபேரா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து கேமை இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனலை ஒரு நியூசிலாந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் நம்ம ஒன்றும் ஒன் சைடட் அஃபேரா இந்த இந்தியா இங்கிலாந்து மேட்சை ஜெயிக்கல. ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு டாமினேட்டிங் விக்டரியா இல்லாம ரொம்ப க்ளோஸ் கேமா இருந்ததுனால இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் எப்படி இருக்க போகுது இந்த ஃபைனல் யாருக்கு அப்படின்ட்டு. பட் பர்சனலி ஐ ஃபீல் மோர் தென் இந்தியா, ஐ சம்ஹவ் ஃபீல் நியூசிலாந்து இந்த மேட்சுக்கு டிசர்விங்கோ இந்த டைட்டிலுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆஸ் அன் இந்தியன் ஃபேன் என்னால் என்னோட மனசு அங்கே அப்படி சொன்னாலுமே ஏற்றுக்க முடியல. ஐ நீட் இந்தியா டு வின். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஐ அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, த ஃபைனல் மேட்ச் ஆஃப் திஸ் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 ஓட ப்ரிவ்யூ. Until then, bye guys.